நாங்கள் இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து திருச்சூருக்கு ஒரு கோயில் விசிட்டுக்காக கிளம்பியிருந்தோங்க. கோயம்புத்தூர்லேருந்து திருச்சூருக்கு வந்து பைக்லேயே கிளம்பிட்டோம். ஃபேமிலியாகவே பைக்கில் அப்படியே ஜாலியாக அப்படியே ஒரு ட்ரிப்பு மாதிரி கிளம்பியாச்சு. நான் போகிற வழியில் பார்த்தோம்னா எல்லாம் பைபாஸ் ரோட்டில் நேராக போயிட்டே இருந்தோம்னா திடீர்னு ட மலை குகைப்பாதை இருந்துச்சுங்க. எனக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக போச்சு. வாவ்! ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லிங்கான ரோட்டில் நம்ம போக போகிறோம் இன்னைக்கு அப்படின்ற ஒரு ஆச்சரியம். பார்த்தா திருச்சூர் சிட்டி வர்றதுக்கு ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடியே நினைக்கிறாங்க இந்த டென்னல்வே எக்ஸ்பிரஸ் ரோடு அமைஞ்சிருக்குங்க. அதை பாருங்கள், மலையை குடஞ்சி 2 வழி பாதை, அதாவது ஒரு பக்கம் போகிறது ஒரு பக்கம் வர்றது, ஒன் வே டென்னல்வே மாதிரி அது சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு பிரமிப்பாக இருந்தது. அது பாருங்கள், இந்த மேலே கருப்பாக தெரியுது பாருங்கள், அது வந்து நமக்கு உள்ளே போகிற நமக்கு வந்து காற்று வேணுன்றதுக்காக வென்டிலேஷன் ப்ராசஸ்க்காக மேலே பெரிய ஃபேன் வச்சுருக்காங்க. அந்த ஃபேன் அப்படியே பயங்கர ஸ்பீடு, காற்று நல்லா சுசு நல்ல சரியான காற்று வருது. அது அப்படியே ஒரு 200 மீட்ரு 300 மீட்டருக்கு ஒன்ஸு அந்த மேலே வென்டிலேஷன் ஃபேனும் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது. அதுலேயும் இந்த ஒன் வே அப்படின்றதுனால அந்த பக்கம் வர்ற வண்டிக்கு இந்த பக்கம் வர்ற வண்டி டென்னலுக்குள்ளேயே கிராஸ் ஆகிறதுக்கு உள்ளேயே 2 பாதை அது பண்ணியிருக்காங்க, அமைச்சிருக்காங்க. பாருங்க, அந்த ரைட் சைடில் தெரியும். இந்தாண்ட பக்கத்துலேருந்து கிராஸ் ஆகி அந்த டென்னலுக்கு போய்க்கலாம், அந்த பக்கத்துலேருந்து கிராஸ் ஆகி இந்தாண்ட டென்னலுக்கு வந்துக்கலாம். அந்த மாதிரிங்க. இது உள்ளுக்குள்ளேயே 2 கனெக்ஷன் வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரே த்ரில்லிங்காக இருக்குது. உள்ளேன்னா வண்டி ஸ்பீடாக செல்லுன்னு போய்கிட்டே தான் இருக்குது, ஸ்லோவே கிடையாது. ஃபுல்லாக லைட் செட்டிங்க்கு அதுவும் லைட்டு வந்துடுச்சு வெளிச்சத்துக்கு. நம்ம இப்போ இந்த டனல்லேருந்து அடுத்த பக்கம் பாதைக்கு வெளியில் வர போகிறோம். கண்டிப்பாக பைக்லேயோ கார்லேயோ போனீங்கன்னா இந்த ரோடு வேவில் போங்க, சூப்பராக இருக்குது. எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அது பாருங்கள், ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், அதுதான் இந்த குகை மேலே அந்த காங்கிரீட் போட்டிருக்கிற செட்டப்புங்க. காங்கிரீட் செட்டப்பை அதை அப்படியே வச்சுருக்காங்க. அது இங்கே இந்த செட்டப் இங்கே முடிஞ்சிருச்சில்ல, அதுக்கப்புறம் அது யூஸ் ஆகாது அப்படின்றதுனால அந்த காங்கிரீட் போட்ட செட்டப்பை வந்து அப்படியே இங்கேயே விட்டுட்டு போயிருந்துருக்காங்க. ஒரு 2-3 ஐட்டம் மட்டும் அப்படியே அங்கேயே இருக்குங்க.